ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே தேவையான பொருட்கள். இது முருங்கைக்கீரை, டொமேட்டோ, ஆனியன் அண்ட் கோகோனட் தனியாக வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம ஆனியன்ஸ், டொமேட்டோ, கார்லிக் அண்ட் கீரை இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்ச கோகோனட், ஜீரகம், பிளாக் பெப்பர் அண்ட் ரெட் சில்லிஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது நம்ம பருப்பை தனியாக வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சதை இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். அடுத்தது நம்ம பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனப்புறம் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் இஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் பிடிக்கும். அண்ட் subscribe my channel for more videos, and thanks for watching. Bye.